அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டு வா, சொல்லிட்டு வா, தம்பி வந்துட்டான், அப்பா கூப்பிடுறாருன்னு. அதுவும் வரல. இவனா வயல்வெளியில இருந்து வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்றான். திரும்பி இங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ள வீட்டில் கச்சேரியே ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு தெரியாமலே கச்சேரி நடக்குது உள்ளுக்குள்ள. இப்போ உள்ள இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், வீடு எப்போ இப்படி இருந்தது இல்லையே, இன்னைக்கு மட்டும் வீடு ஏன் இப்படி? உடனே அவன் சொல்றான், உங்க தம்பி வந்துட்டான், அதுக்காக உங்க அப்பா என்ன வச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கும்? இந்த மூத்த குமாரன் கோவப்பட்டது நியாயமா நியாயம் இல்லையா? இல்ல நீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களா இருந்த இடத்துல வெளியில வந்து அந்த வயசானவர் குத்தி குத்தி போட்டு போயா நீ எல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு இருப்போம். நம்ம நிறைய பேர்னா அவ்வளோதான், அன்னையோட தலைமொழி இருப்போம் அப்பனை. இதெல்லாம் ஒரு அப்பனாயா அப்படின்லாம் கேட்போம். ஆனால் அந்த எஸ்ட்ரீம் போல. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மூத்த குமாரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். ஏன் நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா? இப்போ இந்த மகன் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் சொத்தெல்லாம் வித்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சிட்டு இருக்கான்னு இவன் எங்க கேள்விப்பட்டான்? காதுல கேள்விப்பட்டுட்டான். இந்த காதுல கேள்விப்பட்டு இப்போ தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் பணத்துக்கு இளையவன் வந்திருக்கிறான். எதுக்கு வரல? பணத்துக்கு வரல. மூத்தவனுடைய பணத்துக்கோ சொத்துக்கோ வரல. அவன் வரும்போதே அப்பாட்ட என்ன சொல்லிட்டு வர்றான் அப்படின்னு சொன்னா, உம்முடைய பிள்ளைன்ற சொல்ற தகுதியை நான் என்ன பண்ணிட்டேன், நான் இழந்துட்டேன். ஆனா இந்த வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு நீங்க படி அனுப்பிங்க, எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, என்னை இனி பிள்ளையா வைக்க வேண்டாம், எனக்கு வேலைக்காரன மாதிரி நினைச்சிட்டு எனக்கு சோறு கொடுத்தாலே போதும். இப்போ மூத்த குமாரனுக்கு குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் குற்றப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்றான். அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. அவன் இதுல விழுந்துட்டான். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைய சேர்த்துக்கிட்டீரே, உன் பிள்ளை நீ நல்ல பிள்ளை ஆயிட்டான், உன் பிள்ளை உள்ள வந்த உடனே வேலைக்காரன் வந்த பிள்ளைய என் பிள்ளைன்னு சொன்னீரே, எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பிள்ளை என்ன பிள்ளை தெரியுமா? உன் சொத்தை கொண்டு போய் எங்க வித்துச்சு? எங்க வித்துச்சு? அவனுடைய பலவீனம், அவனுடைய பலவீனம். நம்பர் 3, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பலவீனத்தையே குத்தி காட்டி குத்தி காட்டி குத்தி காட்டி என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, குத்தி காமிக்காதீங்க. நல்லா சொல்லுங்க, குத்தி காமிக்காதீங்க.